மார்க் ட்வைன் பிரபலமான எழுத்தாளர். அவரு செம குசும்புக்காரர். அவர்கிட்ட நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, உங்களுக்கு பிடிச்ச இறை கவி ஒன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவர் மக்களால் ஞானி என்று போற்றப்பட்ட, கவி பாடுவதில் கவி காளிதாசுக்கு நிகரான ஜாமி என்கின்ற பாரசீக கவிஞரோட கவியை எடுத்து விட்டு பாடினார். என் நினைவெல்லாம் நீயே, வண்ணமெல்லாம் நீயே, எண்ணமெல்லாம் நீயே, எழுத்தும் நீயே, அலையும் நீயே, கடலும் நீயே, மலை மடுவும் நீயே, கலையும் நீயே, பார்க்கும் இடமெல்லாம் பொருளெல்லாம் நீயே, நீயே நீயே நீயாகத்தான் தெரிவாய். இப்படி கேட்டுக்கொண்டிருந்தவன் வாய்க்கொழுப்போடு அவரை வாரிவிட்டான். ஒருவேளை அவர் முன் கழுதை வந்து நின்றால் பளிச்சென அவர் சொன்னாராம் அந்த மார்க் ட்வைன், அதுவும் நீயாகத்தான் தெரியும். கழுதை வடிவில் கடவுள் வந்தாலும் கண்டுகொள்ளாமலா போய்விடுவோம்? அந்த மார்க் ட்வைன் ஒரு பழைய கொடை வச்சிருந்தாரு. அதை தூக்கி கட்டாசிரணும்னு நினைச்சாரு. குப்பை தொட்டியில வீசி எரிஞ்சிட்டாரு. அடுத்த நாள் அவரோட வீட்டு வாசல்ல வந்து நின்னாரு பக்கத்து வீட்டுக்காரரு. அவர் வீசி எறிஞ்ச அந்த கொடையோட, சார் உங்க கொடையை யாரோ எடுத்து குப்பை தொட்டியில போட்டுட்டாங்க, இந்தாங்க உங்க கொடை, கொடுத்துட்டு போயிட்டாரு. இவரும் பல்ல இழிச்சிட்டு வாங்கி வச்சுக்கிட்டாரு. கட்டுப்பான மார்க் ட்வைன் அதை கொண்டு போய் ஒரு பாலுங்கணத்துல வீசிட்டாரு. அடுத்த நாள் அவரோட வீட்டு வாசல்ல இன்னொருத்தர் வந்து நின்னாரு, தூர் வாடுற ஆசாமி, கையில் அதே கொடையோட, சார் உங்க கொடை இங்க பாருங்க, கிணத்துல யாரோ வீசிட்டாங்க, எடுத்துக்கங்க, கொடுத்துட்டு போயிட்டாரு. இவரும் பல்ல இழிச்சுக்கிட்டு வாங்கி வச்சுக்கிட்டாரு. ரொம்ப தான் இப்ப கடுப்பாகி போயிட்டாரு. என்னடா செய்யறது, இதை எப்படா தொலைக்கிறது அப்படின்னு ராத்திரி முழுக்க ஓவர் டைம் போட்டு யோசித்து பார்த்தாரு. எப்படி இதை ஒழிப்பது, எப்படி இந்த கொடையை ஒழிச்சு கட்டுறது? யோசனை ஒண்ணு உதயமாச்சு. அடுத்த நாள் அந்த கொடையை ஒருத்தர்கிட்ட ஓசி கொடுத்து விட்டாரு. அப்புறம் என்ன, திரும்பி வர்றவே இல்லை. இரவல் என்றும் ஒரு வழிப்பாதைதான், உண்மைதானே? இப்படி எச்சரிக்கிறார் அனடோல் பிரான்ஸ். புத்தகங்களே யாருக்கும் இரவல் தராதீர்கள், திரும்ப வரவே வராது. ஏன் இதை இவ்வளவு உறுதியாக சொல்லுகிறேன்னா, என்னிடமுள்ள எல்லா புத்தகங்களும் இரவல் வாங்கியதுதான். திரும்ப வர வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டோடு மூடியின்றி பேனாவை மட்டும் இரவல் கொடுப்பது உலக மகா மனித கண்டுபிடிப்பு. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதினாலே உயிரை திருப்பி தருவானா? இது கண்ணதாசனின் கேள்வி. இதுதான் எனது இறைவேண்டல். எதையும் இரவல் வாங்காத இறைவா, யாரிடமும் இரவல் கேட்காத உன் மனதை எனக்கு இரவல் கொடு. எப்படி என்னுடைய இறைவேண்டல்?